வணக்க நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, பிஜிடிஆர்பி 2025 இப்போ ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அதில் கட் ஆஃப் அனலைசஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் சரிங்களா, பிஃபோர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதாவது இப்போ எந்தெந்த எவ்வளோ கட் ஆஃப்லேருந்து எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் இந்த சிவிக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா மேஜர்ஸ்லையும் பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஃபஸ்ட் ஒன் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வாங்க. தமிழ் ஜென்ரல் டெல்லில் 114 98 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து பிசியில் 98 84 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து எம்பிசியில் 98 85 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. எஸ்சியில் 98 86 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. எஸ்சியில் 98 80 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. எஸ்டியில் 98 88 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. பிசிஎம்மில் 87 88 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இது தமிழ் மேஜர். அடுத்து இங்கிலீஷ்னு சொல்லும்போது 123 203 வரைக்கும் 123 103 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து பிசியில் பார்த்தோன்னா 95 92 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து எம்பிசியில் 102 94 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. எஸ்சியில் 105 96 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. எஸ்சியில் 102 94 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. எஸ்டியில் 102 97 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. பிசிஎம்மில் 102 96 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து மேத்தமேட்டிக்ஸ்னு சொல்லும்போது ஜென்ரலில் 105 102 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து பிசியில் 103 75 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. எம்பிசியில் 102 75 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. எஸ்சியில் 103 70 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. எஸ்சியில் 90 84 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து எஸ்டியில் 90 83 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. பிசிஎம்மில் 102 92 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லும்போது ஜென்ரலில் 122 102 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து பிசியில் 102 97 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து எம்பிசியில் 102 95 வரைக்கும். எஸ்சியில் 100 68 வரைக்கும். எஸ்சியில் 90 85 வரைக்கும். எஸ்டியில் 88 82 வரைக்கும். அடுத்து கெமிஸ்ட்ரி 103 81. அடுத்து பிசியில் 91 85. அடுத்து எம்பிசியில் 90 85. அடுத்து எஸ்சியில் 83 82. எஸ்சியில் 90 75. எஸ்டியில் பார்த்தோன்னா 85 74. அடுத்து பாட்னின்னு சொல்லும்போது 103 81. அடுத்து பிசியில் 91 85. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 91 85. அடுத்து எஸ்சியில் 91 85. அடுத்து எஸ்சியில் 88 86. அடுத்து எஸ்டியில் 89 81. பிசிஎம்மில் 80 86. அடுத்து ஜுவாலஜி ஜென்ரல் டெல்லில் 103 87. பிசியில் 86 83. அடுத்து எம்பிசியில் 87 81. அடுத்து எஸ்சியில் 87 82. எஸ்சி 85 80. எஸ்டியில் 77 88. பிசிஎம்மில் 85 86. சின்ன மிஸ்டேக்காக இருக்குது, அதை பார்த்துக்குங்க. அடுத்து காமர்ஸ் 102 89 வரைக்கும். அடுத்து பிசியில் 97 85. அடுத்து எம்பிசியில் 91 80. அடுத்து எஸ்சியில் 90 80. அடுத்து எஸ்சியில் 91 80. அடுத்து எஸ்டியில் பார்த்தோன்னா 83 87. பிசிஎம்மில் 80 77. இது பார்த்தோன்னா காமர்ஸ். அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் டெல்லில் 103 89. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் 83 75. அடுத்து எம்பிசியில் 83 75. அடுத்து எஸ்சியில் 83 75. எஸ்சியில் 87 80. அடுத்து எஸ்டியில் 89 63 67. அடுத்து பிசிஎம்மில் பார்த்தோன்னா 85 86. இது எக்கனாமிக்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு, பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது நண்பர்களே 104 99 ஜென்ரல் டென்னு. பிசி 98 93. எம்பிசி 88 81. எஸ்சி பார்த்தீங்கன்னா 98 85. எஸ்சிஏ 91 85. எஸ்டி 99 88. அடுத்து பிசிஎம்மில் 80 81.
சாரி 83 81 சரிங்களா. அடுத்து ஜாகிரஃபின்னு சொல்லும் போது ஜென்ரலில் 97 89, இது அடுத்து வந்து பிசி 87 89, அடுத்து எம்பிசி 88 99, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் வந்து 87 94, அடுத்து எஸ்சியில் வந்து 87 71, ரெண்டுத்துக்கும் டேஷ் எதுவுமே இல்லை. எஸ்டியில் பிசிஎம்மில் எதுவுமே இல்லை. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு சொல்லும்போது ஜென்ரலில் 87 80, பிசியில் வந்து 110 78, எம்பிசியில் 108 101, எஸ்சியில் 102 98, அடுத்து எஸ்சியில் 83 83, 83 85, ரெண்டுத்தும் அது வந்து இது இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா பிசிஎம்மில் 101 88. அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் 119 101, இது வந்து ஜென்ரல் 10. அடுத்து வந்து பார்த்தோன்னா பிசியில் 110 92, அடுத்து எம்பிசியில் வந்து 100 92, அடுத்து எஸ்சியில் 100 91, எஸ்சிஏயில் வந்து 83 88, எஸ்டியில் வந்து 94 92, பிசிஎம்மில் 95 92. நண்பர்களே, ஏதாவது இதில் குறைகள் இருந்தால் மன்னித்துக்கொள்வோம். நண்பர்களே, இந்த கட் ஆஃப் பிஃபோர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கட் ஆஃப் வந்து ஒரு ஐடியாவுக்காக தான், ஐடியா பர்பஸ் தான், மற்றபடி வேறு இதெல்லாம் பாருங்கள். சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் இருக்கும், தயவுசெய்து மீண்டும் சொல்கிறேன், மன்னித்துக்கொள்ளவும். இப்போ வந்து 2 நிமிஷம் வந்து ஷோ பண்ணுறேன், மியூசிக் போட்டு ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு ஐடியாவுக்காக தான் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.